கண்ணெதிரே தோன்றினாள். டாக்டர், என்னாச்சு அவங்களுக்கு? நல்லா இருக்காங்கல்ல? சாரி மேடம், அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? இறந்து போயிட்டாங்களா? எஸ் மேடம். ஐ கெஸ் அவங்க ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே இறந்துருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு டாக்டர். அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றத என்னால நம்பவே முடியல. ஃபைல் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அத்தை போனாங்க, இன்னும் காணோம். சிவா சார் தான் கால் பண்றாரு. ஹலோ அத்தை. சார், நான் சக்தி பேசுறேன். என்ன சக்தி, அத்தை போன்ல இருந்து நீ பேசுற? அத்தை எங்க? நான் வெளியே கடைக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் சார். கிச்சன் பக்கத்துல அம்மா போனும் ஒரு ஃபைலும் இருந்துச்சு சார். ஆனா அவங்கள ஆளை காணும் சார். அந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக தான் அத்தை அங்க வந்தாங்க சக்தி. சரி, அவங்க ரூம்ல பாத்தியா? போய் பார்த்தேன் சார், அவங்க அங்கேயும் இல்ல. கமலாமா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவங்களும் எங்க போனாங்கன்னு தெரியல சார். என்ன சக்தி, போனையும் ஃபைலையும் வச்சுட்டு அவங்க எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க ஆடிட்டிங் வேற நடந்துட்டு இருக்கு. அத்தை இங்க உடனே வந்தே ஆகணும். சரி, வெளியே செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சியா? இல்ல சார், நான் வரப்ப அவரும் இங்க இல்ல சார். வீட்டுல யாருமே இல்லைன்னா எப்படி? சரி, வெளியே போய் பாரு. செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சு என்ன விஷயம்னு எனக்கு உடனே தகவல் சொல்லு. சரிங்க சார், நான் உங்களை கூப்பிடுறேன். என்ன ஆச்சு அத்தைக்கு? ஏதோ தப்பா இருக்கே. சண்முகம் அண்ணன், சண்முகம் அண்ணன், சண்முகம் அண்ணன். சக்தி, கடைக்கு போயிட்டு எப்பமா வந்த? நான் எப்பவும் வந்துட்டேன்னு. நீங்க எங்க போயிருந்தீங்க? டேங்க் ஃபுல்லாகி தண்ணி கொட்டிட்டு இருந்துச்சுமா, அதான் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். சரிண்ணே. ருத்ராமா வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆனா அவங்கள ஆளை காணும். அதுமா, ருத்ராமா வீட்டுக்கு வந்தப்ப நம்ம கமலமா இருக்காங்கல்ல, அவங்க கிச்சன்ல மயக்கப்பட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க. ஐயோ, அப்புறம் என்னென்ன ஆச்சு? அப்புறம் ஆம்புலன்ஸ் அவரை வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்கம்மா. ஐயோ கடவுளே, நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்து போச்சு. சரிண்ணே, அவங்கள எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க? நம்ம ட்ரஸ்ட் மூலமா இயங்குதலமா அந்த ஹாஸ்பிட்டல் தான் கூட்டி போயிருக்காங்க. சொல்லு சக்தி, செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சியா? இப்பதான் விசாரிச்சேன்.
அம்மா வீட்டுக்கு வந்தப்ப கமலா அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்களாம். அவங்கள நம்ம ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போயிருக்காங்களாம். மை காட், என்ன? சரி சக்தி, நீ உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அத்தை எனக்கு உடனே ஃபோன் பண்ண சொல்லு. சரிங்க சார். சண்முகம் அண்ணா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீங்க வீட்டை பத்திரமா சரி, நீ பாத்துக்கோங்க. போமா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அண்ணா, கமலா அம்மா பேஷண்ட் ஒருத்தவங்க அட்மிட் பண்ணாங்கல்ல, எங்க இருக்காங்க அவங்க? இதோ இப்படி லெஃப்ட்ல போங்க. சரிண்ணா. மேடம், அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம எதுக்காக இப்படி ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சிருக்கீங்க? சாரி நர்மதா, உங்க அம்மாவை நான் காப்பாத்ததான் நினைச்சேன், ஆனா முடியல. சாரி நர்மதா. அப்படின்னா அம்மா என்ன விட்டு போயிட்டாங்களா மேடம்? அம்மா இல்ல மேடம், அம்மா என்ன தனியா விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இவங்களை தவிர யாருமே இல்ல. அவங்க நல்லா தூங்குறாங்க மேடம். நான் எழுப்பினா எழுந்துருவாங்க. நீங்க பாருங்களேன். அம்மா அம்மா, உன் பொண்ணு வந்திருக்கம்மா, கண்ணை முழிச்சு பாருமா. அம்மா தூங்குனது போதுமா? அம்மா கண்ணை முழிச்சு பாருமா. அம்மா அம்மா அம்மா, ஏம்மா இப்படி அடம் பிடிக்கிற? என்ன பாருமா, ப்ளீஸ்மா, என்ன பாரு. மா மா, பாருமா. நர்மதா, இனிமே உங்க அம்மா கண்ணு முழிக்க மாட்டாங்கம்மா. நீ தைரியமா இரு. என் அம்மா சாகல, அவங்க பழைய மாதிரி கோமாக்கு போயிட்டாங்க. அம்மா அம்மா, உங்களுக்கு உயிர் இருக்குமா? நீங்க பழைய மாதிரி கோமாக்கு போயிட்டீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்து உங்களை எப்போ போல பாத்துக்கிறம்மா. என் நம்பிக்கைய பொய்யாக்கிறாதீங்கம்மா. அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா எழுந்துக்கோங்கம்மா. அம்மா எழுந்துக்கோங்கம்மா. அம்மா 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 எழுந்துக்கோங்கம்மா. அம்மா அம்மா, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சுமா. உங்களை தொட்டதும் கதகதப்பா இருக்கிற அந்த சூடு எங்கம்மா போச்சு? அம்மா டாக்டர், சொல்லுமா. கமலாங்கிற பேஷண்ட் எந்த வார்டுல இருக்காங்க? ருத்ரா மேடம் அட்மிட் பண்ணிருக்காங்களே, அந்த பேஷண்டாமா? ஆமா டாக்டர். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னாச்சு டாக்டர்? சாரிம்மா, அவங்க இறந்துட்டாங்க. இனி எப்போ நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களா? இன்னும் இப்படி தனியா தவிக்க விட்டு போயிட்டீங்களேம்மா.
அக்கா. என்னை விட்டு போயிட்டாங்க அக்கா. கமல் அம்மா நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சு இங்க வந்தேன். அவங்கள இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நர்மதா. அம்மா என்னை விட்டு போகாதம்மா. அம்மா அம்மா என்னை விட்டு போகாதம்மா. அம்மா அம்மா கமலாம்மா எப்படி இறந்தாங்க? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல சக்தி. மயக்கத்துல இருக்காங்கன்னு தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன். ஆனா டாக்டர் அவங்கள செக் பண்ணிட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொன்னாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி. நான் கடைக்கு போகாம வீட்லயே இருந்திருந்தா கமலாம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதும்மா. நான் இருந்திருந்தா என்னன்னு பார்த்து உடனே காப்பாத்தி இருக்கலாம். நான் கடைக்கே போயிருக்க கூடாதுமா, போயிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். என்ன சக்தி, நீ கடைக்கு போறன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே போன. உன் மேல என்னம்மா தப்பு இருக்கு? நீ வருத்தப்படாத சக்தி. சக்தி நேரம் ஹாஸ்பிட்டல் போய் நமக்கு ஃபோன் பண்ணியிருக்கணுமே. என்ன ஆச்சு? சார், என்ன சக்தி, இன்னும் நீ ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகலையா? நான் இங்கதான் இருக்கேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன சக்தி? கமலாம்மா இறந்துட்டாங்க சார். இறந்துட்டாங்களா? மயக்கம் ஆயிட்டாங்க, அதனாலதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் தானே சொன்னேன். இப்ப இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ற. சரி, அத்தை கிட்ட போன கூட. சரிங்க சார். அம்மா, சிவா சார் லைன்ல இருக்காரு. சொல்லு சிவா. நடந்த விஷயத்தெல்லாம் சக்தி சொன்னா அத்தை. அவங்க இறந்தது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னத்த பண்ண முடியும்? சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த ஆடிட்டிங் ஃபைலையும் போனையும் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? அதை சக்தி எடுத்துட்டு வந்திருக்கா. அதை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க, ஆடிட்டர் வெயிட் பண்றாரு. என்ன சிவா, என்ன இப்படி பேசுற? இப்ப எப்படி என்னால வர முடியும்? கமலா இறந்து போயிட்டாங்க. இப்ப நர்மதாவுக்கு யார் இருக்கா? நாம தானே அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். அதுவும் இல்லாம அவங்க நம்ம வீட்டுல இறந்திருக்காங்க சிவா. இந்த சூழ்நிலையில என்னால அங்க வர முடியாது சிவா. இது கஷ்டமான சூழல் தான், இருந்தாலும் நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ப்ளீஸ் அத்தை, எல்லாரும் வெயிட் பண்றோம். அம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நான் நர்மதா கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எப்படி சக்தி போறது? எனக்கு மனசே வர மாட்டேங்குது. அம்மா, கமலாம்மாக்கு இப்படி ஆகும்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? ஆனா இன்னைக்கு கம்பெனி ஆடிட்டிங்கிறது ஏற்கனவே எடுத்த முடிவுமா. அதனால நீங்க கம்பெனிக்கு கிளம்பி போங்கம்மா. நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு மேடம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை ஒப்படைக்கிறதா இல்ல இப்படியே கொடுக்கறதான்னு நீங்க தான் சொல்லணும். டாக்டர், அவங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுல போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பாடியை கொடுக்க வேண்டாம். அப்படியே பாடியை நீங்க எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஓகே மேடம், ஓகே. நர்மதா,
உனக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத. உங்க அம்மா இடத்துல இருந்து நான் உன்னை பாத்துக்கிறேன். சக்தி உன் கூட உனக்கு துணையா இருப்பா. சக்தி பாத்துக்கோ. சரிங்கம்மா. அம்மா அம்மா எழுந்துருமா. நர்மதா, இவங்களை எப்படி பாத்துக்கிட்டேன்னு உன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மரணம் இவங்களை இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் உலகமே எங்க அம்மா தான். அவங்க என் அம்மா இல்ல, என் குழந்தை. என் குழந்தைய நான் பறி கொடுத்துட்டேன்க்கா. பெத்த தாய குழந்தையா வளர்க்க வேண்டிய பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அத நான் இன்னையோட இழந்துட்டேன். அம்மா அம்மா ஒரு தடவை என்ன பாருமா. அம்மா 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 என்ன பாரு. அம்மா நர்மதா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கமலம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. இது உனக்கு தாங்கிக்க முடியாத இழப்புன்னு எனக்கு தெரியும். வேற வழி இல்லை நர்மதா, மனசு தேத்திக்கோ. அழாத, தைரியமா இருக்கணும், சரியா? டாக்டர், எஸ் டாக்டர். இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறது இல்ல. இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டுக்காக பாடியை ஓரலா எக்ஸாமின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். ஓகே. பாடி எடுத்துட்டு போங்க. நர்மதா, ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டுக்கு பேஷண்டோட நேம், ஏஜ், மத்த டீடைல்ஸ்லாம் வேணும். என் கூட கொஞ்சம் வரீங்களா? நர்மதா, வா போலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க இங்கே இருங்க, அவங்க மட்டும் வரட்டும். நர்மதா, போயிட்டு வாமா. வாமா. உங்க வீட்ல பெரியவங்க யாராவது இருக்காங்களாமா? எனக்கு யாருமே இல்ல டாக்டர். எனக்கு அம்மாவும், அம்மாக்கு நான் மட்டும்தான் இருக்கும். இப்ப அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க.
உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்களே அவங்க யாரு? அவங்க பேரு ருத்ரா. அவங்க வீட்டுலதான் எங்க அம்மா கொஞ்சம் மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ படிக்கிற பொண்ணு, உங்க வீட்லயும் யாரும் பெரியவங்க இல்லைன்னு சொல்ற. உன்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு இது சாதாரண விஷயமும் இல்ல. உங்க அம்மா இயற்கையா சாகலம்மா. என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. உங்க அம்மாவோட மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்றேம்மா. ஆனா ரிப்போர்ட்ல பிரெயினுக்கு போற நரம்பு கட்டா இருக்குன்னு தானே சொல்றாங்க. கரெக்ட் தாமா. ஆனா பிரெயினுக்கு போற நர்வ்ஸ் நார்மலா கட் ஆகல. யாரோ பலமா தள்ளி விட்டுருக்கலாம். அப்படி இல்லனா அவங்க மூச்சு பிடிச்சு நிறுத்திருக்கலாம். எந்த காரணமும் இல்லாம தானா அந்த நரம்பு கட் ஆக முடியாது. நீங்களும் நர்சிங் ஸ்டூடெண்ட் தானே? உங்க அம்மாவோட இறப்பு நிச்சயமா இயற்கையான மரணம் இல்லைங்கிறத ஆஸ் அ டாக்டரா என்னால உறுதியா சொல்ல முடியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? இப்ப நான் என்ன செய்யட்டும்? கடவுளே, எனக்கு ஏன் இந்த கொடுமையான தண்டனை கொடுத்த? சரிங்க டாக்டர், நீங்க சீஃப் டாக்டர் கூப்பிடுங்க. நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். ஹலோ, ஒரு நிமிஷம் பொறுமையா இருமா. நான் சொன்ன விஷயம் இங்க யாருக்குமே தெரியாது. நான் இங்க ட்ரைனிங் டாக்டரா மட்டும்தான் இருக்கேன். ஆனா உறுதியா இது சந்தேகத்துக்கு இடமான மரணமா தான் இருக்கும். அதனாலதான் உன்னை தனியா கூட்டிட்டு வந்து சொல்றேன். நான் இத பத்தி பேசுறது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி பெரிய தப்புமா. என் மனசாட்சி படி உன்கிட்ட சொல்லிட்டேன். இத நீ தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். என்னோட அட்வைஸ் படி உங்க அம்மாவோட பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கேளுங்க. தயவு செஞ்சு என் பேரை எங்கேயும் சொல்லிடாதம்மா. அம்மா, நீ வாழ்நாள்ல பாதி ஹாஸ்பிட்டல்ல தான் வாழ்ந்த. இப்ப கடைசியாவும் உடம்பு கூறு போட்டுதான் உன் மரணத்துக்கு விட கண்டுபிடிக்க முடியும். என்ன மன்னிச்சிடுமா. ஒருவேளை அந்த டாக்டர் சொன்ன மாதிரி உன்னை யாராவது ஏதாவது பண்ணிருந்தா நான் அவங்கள சும்மா விட மாட்டேம்மா. நிச்சயம் சும்மா விட மாட்டேன். ரைட்டு, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதுமா. நீங்க இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு உங்க அம்மா பாடி எடுத்துட்டு போயிடலாம். இந்தாம்மா, இதுல ஒரு சைன் போடுமா. டாக்டர், என் அம்மாவோட பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. நர்மதா போய் இவ்ளோ நேரம் ஆச்சு. ஒரு சைன் போடுறதுக்கு இவ்ளோ நேரமா? ஏம்மா, எதுக்காக உங்க அம்மா பாடியை இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்ற? ருத்ரா மேடம் கிட்ட கேட்டப்ப அதெல்லாம் வேண்டாம், அப்படியே கொடுத்து அனுப்புங்க தானே சொல்லிட்டு போனாங்க. அப்ப நீங்க எதுவுமே சொல்லலையே, இப்ப என்ன திடீர்னு? அப்ப எனக்கு சந்தேகம் வரல, இப்ப வந்திருக்கு. என் அம்மாவோட சாவுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தோணுது. அதனாலதான் சொல்றேன், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க டாக்டர். ஹே நர்மதா, என்னாச்சு உனக்கு? அம்மாவோட பாடியை ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்ற?
உயிரோட இருந்தப்பதான் உடல் ஆரோக்கியம் இல்லாம சிரமத்தோட வாழ்ந்தாங்க. செத்ததுக்கு அப்புறமும் எதுக்கு அவங்க உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சித்திரவதை செய்யணும்? அதெல்லாம் வேண்டாம் நர்மதா. அப்படியே எடுத்துட்டு போய் நல்லடக்கம் பண்ணலாம். அப்பதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். என் அம்மா இயற்கையா தான் இறந்துருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம். அப்ப அவங்க ஆத்மா சாந்தி அடையும். ஒருவேளை என் அம்மாவோட சாவு திட்டமிட்டு நடந்திருந்தா அவங்க ஆத்மா சாந்தி அடையுமா? அப்படின்னா அவங்க சாவுல சந்தேகம் இருக்குன்னு சொல்றியா? ஆமா. எதனால உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு நர்மதா? எப்படியோ வந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் என் அம்மா எப்படி இறந்தாங்கன்னு உண்மை தெரியும். அதனாலதான் சொல்றேன். டாக்டர், என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணிடலாம். நேத்ரா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. எஸ் டாக்டர். சரி சிவா, அத்தை? ஆடிட்டிங் தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. நீ உடனே புதுச்சேரிக்கு கிளம்பு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அத்தை இருங்க அத்தை. என்ன பாண்டிச்சேரி என்ன மட்டும் போக சொல்றீங்க? அது மினிஸ்டர் மீட்டிங் அத்தை. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல நீங்களும் மினிஸ்டரும் தான் சைன் போடணும். அதனால நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். கமலாவோட டெட் பாடி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப அதை விட்டுட்டு ஆடிட்டிங்க்கு கிளம்பி வந்ததே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவங்க பொண்ணு நர்மதா என்னை பத்தி என்ன நினைப்பா? அம்மா இறந்து போய் கிடக்குறாங்க. அத பத்தி கவலையே படாம ருத்ராமா அவங்க வேலைதான் பெருசுன்னு கிளம்பி போயிட்டாங்களேன்னு என்ன தப்பா நினைக்க மாட்டாளா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் சிவா, நீ மட்டும் போயிட்டு வா. அத்தை, நீங்க ஃபீல் பண்றீங்க. அதான் உங்க சார்பா சக்தி அங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கீங்கல்ல. அவ பார்த்த சக்தி எல்லாத்தையும் பார்த்துப்பாதான் இருந்தாலும் நானும் பக்கத்துல இருக்கணும்ல. அவங்க நம்மளுக்காகவே வேலை பார்த்து நம்ம வீட்லயே இறந்து போயிருக்காங்க சிவா. அவங்களுக்கு பண்ண வேண்டிய காரியத்தை எல்லாம் நாம தானே பக்கத்துல இருந்து பொறுப்பா பண்ணணும். அத்தை, அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல நம்ம பாண்டிச்சேரிக்கு போறதும் ரொம்ப முக்கியம் அத்தை. அங்க நம்ம புது ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு 3 வருஷமா ட்ரை பண்ணி இப்பதான் அந்த கவர்மெண்ட் நமக்கு அப்ரூவல் கொடுக்க ஒத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க வந்து அந்த ஒப்பந்தத்துல சைன் போடணும் அத்தை. நீங்க வரலன்னா மினிஸ்டர் அவமரியாதையா ஃபீல் பண்ணுவாரு. நம்ம போய் சைன் பண்ணிட்டு அந்த அம்மா காரியம் முடியறதுக்குள்ள வந்துடலாம் அத்தை. நான் தானே டிரைவ் பண்ண போறேன், போயிட்டு வந்துடலாம் அத்தை. சரி சிவா, ஆடிட்டிங் பார்த்து முடிச்ச ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து என் ரூம்ல வச்சிருங்க. ஓகே மேடம். வாங்க அத்தை. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உங்க அம்மா டெத் நேச்சுரல் டெத் தான் வந்திருக்கு. எனக்கு என்னமோ உங்களுக்கு தேவையில்லாம ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ உங்களை தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே உங்க அம்மாவுக்கு நடந்தது இயற்கையான மரணம் தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க கையெழுத்த போட்டு உங்க அம்மாவுக்கு என்ன ஏற்பாடு பண்ணமோ பண்ணுங்க. நர்மதா, நீ ரொம்ப பயத்திலையும் குழப்பத்திலையும் தேவையில்லாம உன்னை வருத்திக்கிறம்மா. கொஞ்ச நாள் தான் நான் கமலாம்மா கூட இருந்திருக்கேன். அவங்கள ஓரளவுக்கு நல்லாவே தெரியும்.
அடிக்கடி அவங்க மயக்கம் போட்டு விழுவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு கஷ்டமான எந்த வேலையும் நான் கொடுக்கவே மாட்டேன். இன்னைக்கும் அப்படிதான். அவங்க நிதானம் இல்லாம விழுந்திருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு நர்மதா. அக்கா, நீங்க அம்மா மேல காமிச்ச அன்புல உங்களோட 1% கூட போலித்தனம் இல்ல. அம்மா உங்க கூட இருந்த நேரங்கள்ல என்னை விட நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க. அது அம்மாவே சொல்லிருக்காங்க. எனக்கு இருக்கிறது ஒரே சந்தேகம்தான். காலையில நல்லா வேலைக்கு போனவங்க இப்ப செத்து கிடக்குறாங்க. அவ்வளோ பெரிய வீட்ல யாருமே பார்க்கல. இங்க பாரு நர்மதா, உன்னை யாரோ நல்லா தூண்டி விட்டுருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இல்லக்கா, எனக்கு உறுதியா தெரியாம நான் கையெழுத்து போட போக மாட்டேன். சரி நர்மதா, நீயே யோசிச்சு பாரு. உங்க அம்மாவை நான் ரோட்ல தான் பார்த்தேன். பார்த்ததுமே அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நான் வேலை செய்யற ருத்ராமா வீட்லயே அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன். நான் சொன்னதுக்காக மட்டும் இல்லாம கமலாமா மேல இறக்கப்பட்டு ருத்ராமா உடனே அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க ஏன் சாதாரண ஒரு மனுஷி மேல இறக்கப்படணும்? அதான் ருத்ராமா. அதான் கமலாமாவை பார்த்ததுமே ருத்ராமா மறுவார்த்தை சொல்லாம அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. இப்பவும் வீட்டுல யாரும் இல்லாதப்ப கமலாமாவோட கடைசி நேரத்துல ருத்ராமா தான் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இப்படி ஒரு நல்லவங்க வீட்டுல உங்க அம்மாவோட இறுதி மூச்சு நின்றுக்கே, அதை அமைதியா ஏத்துக்கிட்டு மரியாதையோட நல்லடக்கம் செய் நர்மதா. அதுதான் கமலாமாவுக்கும் முழு விருப்பமா இருக்கும். சரி, சரிங்கக்கா, நீங்க சொன்ன மாதிரி நான் கையெழுத்து போடுறேன். ஒரு நிமிஷம். சைன் போடாத நர்மதா. என்ன பார்க்குற? உங்க அம்மா இறப்புல சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் முழு விவரத்தை தெரிஞ்சுக்காம கையெழுத்து போடலாமா? நர்மதா, உங்க அம்மாவோட சாவுக்கு நீதி வேணுமா வேணாமா? ஏய், சம்மந்தம் இல்லாம நீ எதுக்கு இங்க வந்த? சம்பந்தம் முறிஞ்சு போச்சுன்னு நான் ஒன்றும் பழி வாங்கறதுக்குலாம் இங்கே வரலாமா? என்ன மாதிரியே இந்த சின்ன பொண்ணு ருத்ராமோட சூழ்ச்சியில் சிக்கிடக்கூடாதுன்ற அக்கறையில் தான் இங்கே வந்திருக்கேன். ஓ, இதெல்லாம் உன் வேலை தானா? பாவி, உனக்கு மனிதாபிமானமே இல்லையா? உன் போய் இந்த அம்மாவோட சாவை வச்சு உன் பழி வாங்குற வேலையை ஆரம்பிச்சிருக்க. சீ, வெக்கமா இல்ல? முதலாளி விசுவாசத்துக்கு எங்களை மாதிரி அப்பாவிங்க தான் கிடைச்சாங்களா? சொல்ல போனா என் இடத்துல நீ தான் நின்றுக்கணும். இந்த அம்மாவோட சாவுக்கு நீ தான் நியாயம் வாங்கி கொடுத்துருக்கணும். நீ தான் ருத்ராமா விசுவாசியாச்சே, அவங்கள விட்டே கொடுக்க மாட்டேன். ஆனா நான் உன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இந்த அப்பாவி பொண்ணுக்கு அண்ணனா நின்று இந்த அம்மாவோட சாவுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன். இவ பேச்சை கேட்டுட்டு உன் அம்மாவோட பாடியை எரிச்சிட்டாலோ இல்ல புதைச்சிட்டாலோ அது அவங்களுக்கு தானே சாதகமா போகும். இந்த பணக்கார கோஷ்டியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நர்மதா. இவங்க என்னதான் மயக்கிற மாதிரி பேசினாலும் நீ தான் உறுதியா நிக்கணும். மயக்கிற மாதிரி பேசுறதும் மயக்க மருந்து கொடுக்கறதும் உன் வேலை. அது மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு சுத்தமா வராது. அவளே அவங்க அம்மாவை இழந்த துக்கத்துல இருக்கா. அவகிட்ட போய் உன் சூழ்ச்சி வேலையை செய்யறியே, நீலாம் ஒரு மனுஷனா? இங்க பாரு நர்மதா, துஷ்டனை பார்த்தாலே தூர விலகணும்னு சொல்லுவாங்க. இவன் துஷ்டன் மட்டும் இல்ல, ஒரு பாவி. இவனை பத்தி தெரியாம தயவு செஞ்சு இவன் பேச்சு கேட்டு நடக்காத. உங்க அம்மாவோட இறப்புல இவன் ருத்ராமா குடும்பத்தை பழி தீர்க்க பாக்குறான். இவன் யாருன்னு நான் சொல்றேன். ஏய் சும்மா பசப்பாத.
யாரை காப்பாத்துறதுக்கு நீங்க வந்து இவ்வளோ குரல் கொடுத்துட்டு இருக்க? நீ தான் அந்த சீன்லயே இல்லையே. இந்த சீனை அழகா கிரியேட் பண்ண உங்க ருத்ரா அம்மா எங்க அவங்க? நர்மதா, நான் இப்போ சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. உங்க அம்மாவோட சாவுக்கு காரணமே வேற யாரும் இல்லை, அந்த ருத்ரா தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா நர்மதா, எனக்கு தோணுன விஷயம் உனக்கு சீக்கிரமே தெரிய வரும், அது வரைக்கும் சொல்ல வேணாமேன்னு நினைச்சேன். ஆனா இவன் அந்த அம்மாவை காப்பாத்த இந்த துடி துடிக்கிறாள. உங்க அம்மாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க? செத்துறாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? உங்க கூடவே நின்று எல்லா வேலையும் பார்த்துருக்கணுமா இல்லையா? உங்க 2 பேரும் இன்னும் அனாத மாதிரி விட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. நாக்குல நரம்பு இல்லாம பேசாத. எங்க ருத்ராமா யாருக்கும் கெடுதல் நினைக்காத சாமி. உங்களை பத்தி தப்பா பேசுன உன்ன இவரா சாமியாமே சாமி? அந்த சாமி இப்ப எங்கம்மா தரிசனம் கொடுத்துட்டு இருக்க? அவங்க வீட்டுல ஒரு அம்மா செத்து போயிருக்காங்க, காடாமிக்குன்னு தூக்கி வந்து வீசிட்டு சாமியாமே சாமி. இங்க பாரு நர்மதா, ஏதோ ஒரு கோவத்துல எதுக்காகவோ அந்த ருத்ரா உங்க அம்மாவை தள்ளி விட்டுருக்காங்க. அதனாலேயே அவங்க அந்த இடத்துல இறந்து போயிருக்கணும். அப்படியே சத்தம் போடாம இங்க வந்து சேர்த்து விட்டுட்டு பயத்துல எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்காங்க. இப்ப இவளை அனுப்பி பணத்தை எரிக்கிற வரைக்கும் கூடவே இருந்து பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க. நர்மதா, இவன் சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய். இவனை தயவு செஞ்சு நம்பாத. ருத்ராமாக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்காக தான் பகலா ருத்ராமாவும் சிவா சாரும் 2 பேரும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையிலயும் ருத்ராமா உங்க அம்மாவை இங்க பொறுப்பா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இப்ப கூட அவங்க மூலமா நான் தானே எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, தான் செஞ்ச தப்பா தான் அடிமையை வச்சுதான் சரி பண்ண முடியும். அதான் நீ வந்து உன் வேலையை கச்சிதமா பண்ணிட்டு இருக்கிய. இவர் நர்மதா, நல்லா யோசிச்சு பாரு. உங்க அம்மாக்கும் ருத்ராமாக்கும் பழைய பக்கம் ஏதாவது இருந்துச்சா? இல்ல பரம்பரை ரகசியம் எதுவும் ருத்ராமா அவங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லி வச்சிருந்தாங்களா? அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அட கடவுளே. நர்மதா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. இவன் ஒரு அயோக்கியன். அனிதா அம்மாவை தப்பா வீடியோ எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னையும் மனமேடையில வச்சு அசிங்கப்படுத்தினவன். இவன் பண்ண கேவலமான வேலைக்கு தான் ருத்ராமா இவனை ஜெயில போட வச்சாங்க. ஆனா இவன் அப்பவும் திருந்தாம திரும்பி வந்து தன் பழிய தீர்த்துக்கிறதுக்காக உன்னை பகடக்காயா பயன்படுத்த நினைக்கிறான். இவனை பத்தி யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாரு. விசாரி நர்மதா, நல்லாவே விசாரி. இவன் கிட்ட டிரைவரா வேலை பார்த்த என்ன அசிங்கப்படுத்தி நான் செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி அவமானப்படுத்தி என்ன ஜெயில போட்டி என் வாழ்க்கையை நாசம் பண்ண பணக்கார பணவெறி பிடிச்சவங்கம்மா இவங்க. என்ன மாதிரி உன்ன மாதிரி நல்லவங்களையும் எப்படி அவங்க தப்ப மறைக்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கமா. டேய், நீ பேசுறது கடவுளுக்கே அடுக்காதுடா. நீ செஞ்ச அசிங்கத்தை என்னாலயும் ஆதாரத்தோட சொல்ல முடியும். ஏய் நிறுத்து. நீயும் சுயநலமான விசுவாசமும் அந்த அசிங்க பிடிச்ச குடும்பத்துக்கு சொம்பு தூக்குறிய வெக்கமால உனக்கு? பணக்காரனா என்ன வேணா செய்வாங்க. கீழே வேலை செய்யறவங்க மேல பழிய சுமத்தி ஜெயில போடுவாங்க, கொலை பண்ணுவாங்க. யாரும் எதுவும் எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாது. நான் எனக்காகலாம் இங்க ஒன்றும் வரலம்மா. என்ன மாதிரி ருத்ராமாவால பாதிக்கப்பட்டவங்களுக்காக பக்கபலமா நிக்கணும்னு வந்திருக்கேன். அவங்களோட உரிமைக்கு குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இனிமே அந்த ருத்ரா குடும்பத்தால யாருமே பாதிக்கப்படக்கூடாது. பேசுடா பேசு. நெருப்புனா சுற்றாது. உன் பழி வாங்குற வெறி கடைசியில உன்னையே அழிக்க போது பாரு. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இப்படி அபாண்டமா பழி போடுறியே உன்னெல்லாம். போதும், நிறுத்துங்க. நான் தெளிவா தான் இருக்கேன். நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் அம்மாவோட சாவுல இருக்க மர்மத்தை நான் கண்டுபிடிக்கணும்.
என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நீங்க கிளம்புங்கக்கா. நர்மதா நான் சொல்றத கொஞ்சம் அந்த கேளு பொண்ணு தான் நர்மதா. ஸ்ட்ராங்கா இருக்கா, அப்புறம் நீ என்ன சும்மா பேசிட்டே இருக்க? ஹலோ, இது சந்தை இல்ல, ஹாஸ்பிட்டல். இங்க ஆளாளுக்கு கத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த பாருமா, உனக்கு உங்க அம்மா பாடியை வாங்கிக்க விருப்பம் இல்லைன்னா நீ கையெழுத்து போடாத. நாங்க எங்க ரூல்ஸ் படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறோம். நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. டாக்டர், அப்ப நீங்க எங்க அம்மாவோட சாவுக்கு கேஸ் எழுத மாட்டீங்க, அப்படித்தானே? நோயாளிகளை பத்தி தான் கேஸ் எழுத முடியும். இறந்து போனவங்களுக்கு நாங்க டெத் சர்டிபிகேட் தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு தான் உங்க அம்மா சாவுல சந்தேகம், எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு சந்தேகம் வந்திருந்தா நீங்க எல்லாரும் இப்போ போலீஸ் கஸ்டடியில தான் இருந்திருப்பீங்க. எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்கிறதுனால தான் நாங்க கான்பிடென்ட்டா பேசி உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபைனலா என்ன சொல்றீங்க? சைன் பண்றீங்களா இல்ல இடத்த காலி பண்றீங்களா? சரி, நான் போலீஸ் ஸ்டேஷனே போய் பாத்துக்கிறேன். நர்மதா நான் சொல்றத கேளு நர்மதா. நர்மதா, தங்கச்சி ஒன்றும் இல்லைம்மா. டாக்டர் என்னன்னு சொல்லுங்க. பொண்ணை போய் கேளுமா. டாக்டர் நர்மதா, தங்கச்சி நில்லுமா. ஆட நில்லுமா. நர்மதா நில்லுமா. நீ பாருமா, போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே உனக்கு நியாயம் கிடைச்சிடும் நீ நினைச்சனா அதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்க அம்மாவோட மரணத்துல போலீஸ்க்கும் பங்கு இருக்குமா, சொன்னா கேளு. இப்ப நீ போய் கேஸ் ஃபைல் பண்ணா கூட முடங்கி போன பல லட்சக்கணக்கான கேஸ்ல இது ஒன்னாதான் இருக்குமே தவிர உனக்கு நீதியோ நியாயமோ கிடைக்கும் நீ நினைச்சனா அதை விட ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனம் இருக்கவே முடியாது. என்னதான் பண்ண முடியும்? போலீஸ் கிட்ட போய் விசாரிக்க சொன்னாதானே என் அம்மா சாவுல உள்ள மர்மத்தை கண்டுபிடிக்க முடியும். எங்களை மாதிரி அனாதையா நிக்கிறவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா போலீஸ் கிட்ட போய் தான் ஆகணும். நர்மதா, இனி ஒரு தடவை அனாதையா நிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லாதம்மா. உனக்காக அண்ணன் நான் இருக்கேன். இப்ப நீ போக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லம்மா. ஏன்னா கான்ஸ்டபிள் இருந்து கமிஷனர் வரைக்கும் எல்லாருமே ருத்ராவோட தீவிர விசுவாசிங்க தான். அதனால தான் அங்க நீயும் போய் மாட்டிக்க வேணாம்னு சொல்றேன். நான் ஆம்பளை, என் மேலேயே கேஸை போட்டு என்னை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணாங்க தெரியுமாமா? நான் எப்படி வெளியே வந்துட்டேன். நீ பொண்ணுமா, அதுவும் துணை இல்லாம இருக்கிற வயசு பொண்ணு. அவங்க நினைச்சாங்கன்னா உன் மேல என்ன வேணா கேஸ் போட முடியும். நம்மளோட பிரச்சனைக்கு நாம தாம போராடணும். அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீட்டையும் காலேஜையும் தாண்டி எனக்கு வேற எதுவுமே தெரியாதுண்ணா. அழாதம்மா. இவர் எனக்கு தெரிஞ்ச நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க ஹெல்ப்ல தான் நானே வெளியே வந்தேன். கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்துலயும் அவங்க நமக்கு பக்கபலமா இருப்பாங்க. முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் போராட்டத்தை ஆரம்பிப்போம். நீ எதை பத்தி பயப்படாதப்பா. உன்னை நான் இப்ப தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஓடிடலாம் மாட்டேன். உனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உன் கூடவே இருந்து போராடும். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட டாக்டர் நிச்சயமா அவங்களுக்கு சாதகமா தான் ரிப்போர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப போலீஸ் வேற அவங்க பக்கமா இருக்கும்னு சொல்றீங்க. எனக்கு என்னமோ டாக்டர்ஸ் எல்லாருமே அலட்சியமா பேசுறத பார்க்கும்போது இங்க இருக்க சீஃப் டாக்டர்ஸ் கூட ருத்ராமாவோட பண பலத்துக்கு கட்டுப்படுறவங்களும் எனக்கு தோணுதுன்னா. சூப்பர்மா, இப்படிதான் தெளிவா யோசிக்கணும். அவங்க செஞ்ச தப்பை மறைக்க அவங்க எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. ஆனா நமக்கு சாதகமாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குமா. மீடியால போய் ருத்ரா இண்டஸ்ட்ரியை பத்தி சொன்னா போதும். இது ஒன்றும் அவங்க ஆஃபீஸ்ல நடக்கிற கான்ஃபரன்ஸ் ரூம் மீட்டிங்லாம் கிடையாது. ஆஃபீஸ்க்குள்ளேயே பேசி அவங்களுக்குள்ளேயே முடிவு எடுத்துக்கிறதுக்கலாம். வெளி உலகம் நம்மள மாதிரி ஆட்கள் கையிலையும் இருக்குன்னு நம்ம காமிக்கணும்னா இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா மீடியா கிட்ட கொண்டு போயே ஆகணும். அப்பதான் அந்த ருத்ராவோட யோகிதை என்னன்னு எல்லாருக்கும் புரியும்.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க எனக்காக என் அம்மாவோட சாவுக்காக நியாயம் கேட்டு போராட சொல்றீங்க. ஆனா என்னம்மா அழுதுட்டே நிக்கிற? தைரியமா இருமா. முதல்ல உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஃபோன்ல இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி லொகேஷன் அனுப்பி உடனே இங்க வர சொல்லு. இல்லைன்னா டாக்டர் எங்க அம்மாவோட சாவுல மர்மம் இருக்குன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அது ருத்ராமாவோட வீட்டுல இருக்கிறவங்களாலதான் நடந்ததுன்னு சொல்றது கொஞ்சம் மனசுக்கு ஒத்து வராமையே இருக்கு. ஒருவேளை அந்த வீட்டுக்கு வர கேஸ் சிலிண்டர் போடுறவ கொரியர் பாய் டெலிவரி பண்ண வந்தவங்கன்னு இப்படி யாராவது அம்மா இவ்ளோ பெரிய வீட்டுல இருக்கிறத தனியா இருக்கிறத பார்த்துட்டு ஏதாவது செஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குல்லன்னு. அடி பாவி, விட்டா ருத்ராமா கிட்டே போயிட்டு எங்க அம்மா சாவுல மர்மம் இருக்கு, உங்க வீட்டில் தான் செத்துருக்காங்க, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவா போல இருக்க. இவளை வச்சு ருத்ராவை காலி பண்ணலாம் நம்ம பிளான போட்டா இவ ருத்ராவை வச்சு நம்மள காலி பண்றா போல இருக்க. அஸ்வினு உஷாராய்க்கடா. ஆடா என்னம்மா நீ இப்பதான் நீ தெளிவா சிந்திக்கிற பொண்ணுன்னு சொன்ன, உடனே முட்டாள்தனமா குழப்பிக்கிறிய. அவங்க வீட்டுல வேலை செஞ்சன்ற ஒரே பாவத்துக்காக தான் என் மேலேயே அநியாயமா கேச போட்டாங்க. உன்னை விட எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியுமா? இவர் உங்க அம்மாவை யார் கொண்டு இருப்பாங்கன்றதை விட அது அவங்க வீட்டுல தான் நடந்துச்சு. அவங்க வீட்டுல இப்படி யாராவது செத்து இருந்தா இப்படிதான் மீட்டிங் முக்கியம்னு போவாங்களா? ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருக்க மாட்டாங்க. இங்க பாருமா, அவங்களெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா. இப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோன் பண்றேன், எல்லாரும் இங்க வர வைக்கிறோம். உன் அம்மாவோட சாவுக்கு நீதி கேட்டு போராடுறோம். எங்கடா இருக்கீங்க? நம்ம பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு நான் அனுப்புற லொகேஷனுக்கு உடனே வாங்கடா. ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. என் தங்கச்சியோட அம்மா செத்து போயிருக்காங்கடா, அதுவும் மர்மமான முறையில் செத்து போயிருக்காங்க. அவங்க சாவுக்காக நாம நீதி கேட்டு போராடணும். கிளம்பி வாங்கடா. சொல்லு சக்தி. கமலாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்லம்மா, அவ பாடி வாங்க மாட்டேன்னு இங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அத சொல்றதுக்கு தான் அம்மா ஃபோன் பண்ண. என்னாச்சு சக்தி, தெளிவா சொல்லு. டாக்டர் நர்மதாவை கூப்பிட்டு உங்க அம்மாவோட டெத் சம்பந்தமான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு, ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நர்மதா, அப்படின்னா அவங்க சாவுல சந்தேகம் இருக்குன்னு சொல்றியா? ஆமா. எதனால உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு நர்மதா? எப்படியோ வந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் என் அம்மா எப்படி இறந்தாங்கன்னு உண்மை தெரியும். அதனாலதான் சொல்றேன். டாக்டர், என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணிடலாம். என்ன சொல்ற சக்தி? நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க அம்மா டெத்ல சந்தேகம் இருக்குன்னு அவ எதுவுமே சொல்லலையே. இப்ப ஏன் திடீர்னு அந்த நர்மதாவுக்கு சந்தேகம் வந்துச்சு? அதாங்க அம்மா ஒண்ணும் புரியல. நானும் அவகிட்ட கேட்டேன், ஆனா அவ எதுவும் சொல்லல. சரி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சுங்கம்மா. அந்த ரிப்போர்ட்ல அவங்க மரணம் இயற்கையான மரணம் தான் இருக்கு. அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே இயற்கையான மரணம்னு தான் சொல்லிடுச்சே. அப்புறம் என்ன? அந்த பொறுக்கி அஸ்வின் திடீர்னு உள்ள வந்து குழப்பத்தை ஏற்படுத்திட்டாமா. அஸ்வினா? என்ன சொல்ற சக்தி? அவன் எதுக்கு அங்க வந்தான்? ஆமாங்கம்மா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அப்படி சொன்னதும் நர்மதா அமைதியாயிட்டா. அப்ப திடீர்னு அவன் அங்க வந்து
சைன் போடாதனால தான். ஏய், சம்மந்தம் இல்லாம நீ எதுக்கு இங்க வந்த? சம்பந்தம் முறிஞ்சு போச்சேன்னு நான் ஒன்றும் பழி வாங்குறதுக்குலாம் இங்கே வரலமா. என்ன மாதிரியே இந்த சின்ன பொண்ணு ருத்ராமோட சூழ்ச்சியில் சிக்கிடக்கூடாதுன்ற அக்கறையில தான் இங்கே வந்திருக்கேன். இதாங்கம்மா நடந்துச்சு. அந்த ராஸ்கல் அஸ்வின் ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் உள்ள புகுந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நானும் நர்மதா கிட்ட இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி பார்த்துட்டம்மா. அவ கேட்காம போராடிட்டு இருக்கா. அதான் அஸ்வினுங்கிறவன் உள்ள புகுந்து அவ புத்திய மாத்திட்டான்ல. அப்புறம் நீ சொல்றது அவ எப்படி கேப்பா? இப்ப என்னங்கம்மா பண்றது? நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ சக்தி. அந்த ராஸ்கல் போராட்டக்காரங்களை உனக்கு எதிரா தூண்டி விட்டாலும் தூண்டி விடுவான். நீ அங்க இருக்காத, வீட்டுக்கு கிளம்பு. பாண்டிச்சேரி மீட்டிங் முடிஞ்ச உடனே நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை பேசிக்கலாம். முதல்ல நீ அங்க இருந்து கிளம்பு. அஸ்வின் அங்க வந்து இப்படிலாம் பண்றான்னா அவனுக்கு பின்னாடி சப்தகிரி தான் இருந்து இதெல்லாம் தூண்டி விடுறான் அத்தை. செக்யூரிட்டி சொன்னதை கேட்டியா நீ? ஒரு நோயாளி பொம்பளை வேலைக்கு வச்சா இப்படிதான் மயக்க போட்டு விழுவா. ஆடிட்டிங் இருக்கு, அதனால ரோகிணி கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொன்ன உங்க அம்மா மயக்கம் போட்டு கடந்த கமலாவை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இது கொடுமையை எங்க போய் சொல்றது? அந்த வேலைக்காரி சக்தி அந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்தப்போவே அந்த பொம்பளைய வேலைக்கு வச்சுக்க வேண்டான்னு சொன்னேன். எங்க கேட்டாங்க? விடு அனி, அந்த பொம்பளை குணமாகி இனிமே வேலைக்கு வந்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லிடலாம். நாம வேணான்னு சொன்னா உங்க தங்கச்சி அப்படியே சரின்னு கேட்பாங்களாக்கும். அந்த வேலைக்காரி சக்தி என்ன சொல்றாளோ அதைத்தானே அவ கேப்பா. ருத்ரா கிட்ட நான் பேசுறேன் இந்து. நோயாளி பொம்பளைய வேலைக்கு வச்சுக்கிட்டா என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தான் பிரச்சனைன்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். இப்ப கமலாம்மா ஆஸ்பத்திரியில எப்படி இருக்கான்னு தெரியலையம்மா. அவ என்ன செத்தா போயிருக்க போறா? குளுக்கோஸ் ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் படுத்து கிடப்பா. எல்லாம் நம்ம தலை எழுத்து. அந்த வேலைக்காரி சக்தி இன்னும் திரும்பி வரவே இல்லைல்ல? இன்னும் வரலம்மா. பாத்தீங்களா அத்தை? அவ எப்படி திரும்பி வருவா? அந்த பொம்பளை தான் அவளுக்கு தோஸ்தாச்சே. ஹே நில்லு. என்ன மேடம், ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு நேரம் உன் தோஸ்து கமலாவுக்கு ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம்னு ஊட்டி விட்டு உடம்பு தேத்திட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா? நாங்க வந்து வீட்டை திறந்து பார்க்கும்போது பப்பரப்பேன்னு கிடக்கு. நாங்க வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கிறத விடவும் அந்த கமலாவை பாத்துக்கிறதா உனக்கு முக்கியமா போச்சுல்ல? ஹே, இங்க வீட்டை பாத்துக்காம அந்த பொம்பளை தான் உனக்கு முக்கியமா? ஏன் போனன்னு கேட்டாக்கா அழுது சீன் போட்டுட்டு இருக்க. ஏய், இப்ப ஏன் அழுதுட்டு இருக்க? சொல்லி தொலை. கமலம்மா இறந்துட்டாங்க. என்ன சக்தி, என்ன சொல்ற நீ? அந்த அம்மா மயங்கிட்டாங்க, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு செக்யூரிட்டி சொன்னா. நீ என்னன்னா இப்படி சொல்ற? அவங்க எப்ப இறந்தாங்க? அவங்க நம்ம வீட்லயே இறந்துட்டாங்கய்யா. ருத்ராமா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு அவங்க இறந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க.
விஷயம்லாம் என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்க சொல்லிட்டு அம்மா ஆடிட்டிங் விஷயமா ஆபீஸ் கிளம்பிட்டாங்க. அந்த பொம்பளோட பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயாச்சாம். இல்லைங்கம்மா, அங்கதான் இப்ப பெரிய பிரச்சனையே. பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற நீ? பணத்தை வாங்காம ஏன் போராட்டம் பண்றாங்க? அவங்க தானா சாகல, அவங்கள ருத்ராமா தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு. அந்த பொறுக்கி அஸ்வின் உள்ள புகுந்து நர்மதாவை நமக்கு எதிராக மாத்திட்டாம்மா. இந்த விஷயத்துல அஸ்வின் எப்படி உள்ள வந்தான்? அதாம்மா எனக்கும் தெரியல. இப்ப அவன் தான் நர்மதாவை தோண்டி விட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயமெல்லாம் ருத்ராவுக்கு தெரியுமா? தெரியலங்கம்மா. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா தகவலையும் சொல்லிட்டேன். அவங்க தான் நாங்க இருக்க வேண்டாம், நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. ரோட்ல போற பொம்பளைய கூட்டிட்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டு இப்ப எங்க அம்மாவே மாட்டி விட்டுட்டல. அந்த அஸ்வின் உள்ள வந்துட்டானா அவன் சும்மாவே இருக்க மாட்டான். இந்த விஷயத்த நல்லா பெருசா எடுத்துட்டு போவான். இது மீடியால ஃபுல்லா ஃபிளாஷ் நியூஸ் ஆகி என் மம்மி மேல கொலை பழி விழும். இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியலம்மா. இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருந்துட்டு எப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாதுன்னு வேற சொல்றியா? உன்னெல்லாம் அப்படியே கொல்லணும்டி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அனிதா. நினைச்சாலே மனசெல்லாம் பதறுது. எனக்கும் நினைச்சாவே ரொம்ப பதட்டமா இருக்காத்த. சரி, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். பாண்டிச்சேரிக்கு போயிருக்க ருத்ராவும் சிவமும் வந்த பிறகு இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றத பத்தி பேசிப்போம். ஏய், என் முன்னாடி நிக்காத, போ இங்க இருந்து. போடி. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போ இங்க இருந்து. சரிங்கம்மா. ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது. இரணி, நான் ட்ரை பண்றேன். எனக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது. வந்துருங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு. அவர் வந்து பெர்மிஷன் கொடுத்தாதான் நாங்க கிளம்பி வர முடியும். உங்க டென்ஷன் உங்களுக்கு, எங்க டென்ஷன் எங்களுக்கு. புரிஞ்சுக்கங்க. சார் வணக்கம் சார்.
என்ன சதாசிவம், என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல சார், ருத்ராம்மா வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரம்மா திடீர்னு இறந்துட்டாங்களாம். ஆனா அவங்க இறப்புல சந்தேகம் இருக்குன்னு அந்த அம்மாவோட பொண்ணு ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் முன்னாடி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா சார். ஓ அப்படியா? ஆமா சார். ஹாஸ்பிட்டல்ல எதுவும் அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள போராட்டத்தை கலைக்க சொல்லி ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். அது சரி, அந்த அம்மாவோட சாவுல அந்த பொண்ணுக்கு என்ன சந்தேகமா? தெரியல சார், போய் நேர்ல விசாரிச்சாதான் தெரியும். சரி, எல்லாரும் கிளம்புங்க, போய் நேர்ல பார்ப்போம். சரிங்க சார். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சார் வணக்கம். வணக்கம் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்ன குறை வரப்போகுது? நீங்க தான் என்ன எல்லா விதத்திலையும் நல்லா பாத்துக்கிறீங்களே. சொல்லுங்க சார், இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ருத்ராவுக்கு ஏதோ பிரச்சனையாமே, கேள்விப்பட்டீங்களா? ஆமா, இப்பதான் கேள்விப்பட்டேன் சார். அவங்க வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்கார அம்மா ஏதோ இறந்துட்டாங்களாம். அவங்க சாவுல சந்தேகம் இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஆளுங்களை திரட்டி அவங்க பொண்ணு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கலைக்க சொல்லி இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அது விஷயமா தான் என் டீமோட கிளம்பிட்டு இருக்கேன் சார். போய் என்ன செய்ய போறீங்க ஏகாம்பரம்? அவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்த போறீங்களா? எடுத்த உடனே அப்படி பண்ண முடியாதுல்ல சார். போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க போராட்டத்தை கைவிட சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கலன்னா தான் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும் சார். சரி, இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு நானே மூல காரணமா இருந்தா நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க ஏகாம்பரம்? சார் என்ன சொல்றீங்க? இந்த போராட்டமே ஏன் தூண்டுதலால தான் நடந்துகிட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர். சார் இதனால உங்களுக்கு என்ன சார் ஆதாயம்? என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி கேக்குறீங்க? ருத்ரா என்னோட பிசினஸ் எதிரின்னு உங்களுக்கு தெரியாதா? அவ எதுல சிக்குவா, அவளை எப்படி காலி பண்ணணும்னு நான் பொறி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அவ வேலைக்காரி சாவுல மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த சாவிய அவ மேல கொலைக்கேசா மாத்துறதுக்கு தான் என் ஆள் அஸ்வினை அனுப்பி அந்த பொண்ணோட அம்மா சாவு இயற்கையானது இல்ல, அட்டெம்ப்ட் மர்டர்னு அந்த பொண்ணை நம்ப வச்சேன். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் நீதி நேர்மன் சொல்லி ருத்ராவுக்கு ஃபேவரா இருந்தாரு. அதனால அந்த ருத்ராவை என்னால எதுவும் பண்ண முடியல. அதான் பெரிய அளவுல பணத்தை செலவு பண்ணி அவரை இங்க இருந்து தூக்கிட்டு உங்களை இங்க கொண்டு வந்திருக்க. நீங்க எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு சாதகமா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் நம்பிக்கையை பொய்யாக்கிட மாட்டீங்களே ஏகாம்பரம்? என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, நான் எப்படி சார் உங்களுக்கு எதிராக செயல்படுவேன்? என் சர்வீஸ் முடிஞ்சு போனாலும் அப்போ நான் உங்களுக்கு ஃபேவராக தான் இருப்பேன் சார். நீங்கள் எப்பவும் என்னை சந்தேகப்பட தேவையே இல்லை சார். எனக்கு இது போதும் ஏகாம்பரம். சார் இது சம்பந்தமா நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லுங்க சார், நான் எடுக்கிறேன். போராட்டம் நடக்கிற இடத்துக்கு இப்போ நீங்க உங்க டீமோட போக வேண்டாம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஸ்டேஷன்லயே இருங்க. இன்னும் போராட்டம் பலமாகி மீடியால எக்ஸ்போஸ் ஆகி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா அது மாறும். அப்புறம் வேற வழி இல்லாம உங்க மேலதிகாரிகள் எல்லாருமே இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர ருத்ராவை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க. அப்போ நீங்க உங்க டீமோட அங்க போய் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். ஓகே சார். ருத்ரா, இப்போ நான் போட்டிருக்கிற ஸ்கெட்ச்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. சார் கிளம்பலாமா சார்? இப்போ வேண்டாம் சதாசிவம். ஏன் சார்? டிஜிபி தான் கால் பண்ணியிருந்தாரு. போலீஸ் டீம் அங்கே போய் தடியடி நடத்தினா மீடியாவில் அதை பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தேவையில்லாமல் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். அவங்களே கொஞ்ச நேரம் போராட்டம் பண்ணிட்டு அப்புறம் கைவிட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னார். திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணா என்ன சார் பதில் சொல்றது? இன்னும் இன்ஸ்பெக்டர் வரலன்னு சொல்லுங்க. பொய் சொல்ல மாட்டீங்களா என்ன? அதெல்லாம் சொல்லுவேன் சார். பொழைக்கு தெரிஞ்ச ஆளியா? யோ டீயோ சூடா வடையை வாங்கிட்டு வா, பசிக்குது. சரிங்க சார்.
யோ போயா, சீக்கிரம் வாங்கிட்டு வா. சரிங்க சார். வேண்டும் வேண்டும் கமலாமா சாவுக்கு வேண்டும் வேண்டும் கமலாமா சாவுக்கு போராடுவோம். வணக்கம். நாம இப்ப எங்க இருக்கோம்னா, நர்மதாங்கிற பொண்ணு அவங்க அம்மாவோட சாவுக்கு நீதி கேட்டு இந்த மருத்துவமனை முன்னாடி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பொதுமக்களும் தன்னெழுச்சியா திரண்டு வந்து அந்த பொண்ணுக்காக போராட்டத்தை பெருசா நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேண்டும் வேண்டும் அந்த பொண்ணு யாரு, அவங்க அம்மாவோட மரணத்துல என்ன நடந்துச்சுன்னு அவங்களையே கேட்கலாம் வாங்க. வேண்டும் வேண்டும் கமலாமா சாவுக்கு போராடுவோம் வேண்டும் போராடுவோம். சொல்லுங்க நர்மதா, உங்க அம்மா எப்படி இருந்தாங்க, அதுல என்ன மர்மம் இருக்கும்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? வேண்டும் இருங்க நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. நடந்ததெல்லாம் தைரியமா மீடியால சொல்லு நர்மதா, பொது வெளியில எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லுங்க நர்மதா. எங்க அம்மா ருத்ராமா வீட்ல தான் கொஞ்ச நாளா வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க மயக்கம் ஆயிட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்காங்க. இறந்துட்டதா சொல்லிருக்காங்க. அவங்கள செக் பண்ண டாக்டர் அவங்க ஏற்கனவே இறந்துட்டதா சொன்னாங்க. அப்படின்னா என் அம்மா ருத்ராமா வீட்ல தான் இறந்திருக்காங்க. அங்க என் அம்மாக்கு ஏதோ நடந்திருக்கு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நேச்சுரல் டெத்ன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை. என் அம்மாவை தள்ளி விட்டுதான் கொண்டு இருக்காங்க. உங்க அம்மா கொலை செய்யப்பட்டு தான் இறந்திருக்காங்கன்னா அந்த கொலையில உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு மேடம். யார் மேலே சார்? ருத்ரா மேடம் மேல தான் சந்தேகமா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களும் ஒரு ட்ரஸ்டின்றதுனால இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்கள காப்பாத்துறதுக்காக கமலாமா இயற்கையாக தான் இறந்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்து மரணத்துக்கான உண்மையான காரணத்தை சொல்லுங்கன்னு இந்த பொண்ணு போராடிட்டு இருக்கு. அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சரியா ஒத்துழைக்க மாட்டேங்குது. இதுக்காக தான் இந்த தங்கச்சி நீதி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஆதரவை கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். அவங்க அம்மாவோட மரணத்துல ருத்ரா மேடம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நீங்க எப்படி சார் சந்தேகப்படுறீங்க? நானும் அவங்க வீட்டில் டிரைவரை வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். அவங்க எவ்வளோ பெரிய கொடூரமானவங்கன்னு எனக்கும் ரொம்ப நாளாக தெரியும். ஆனா வெளியில அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவங்கள மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாருமே வெளியே இருக்கிறவங்களுக்கு கடவுள் மாதிரி தான் தெரிவாங்க மேடம். பக்கத்துல இருந்து வேலை பார்க்குற எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. வேலைக்காரங்களை அடிக்கிறதுக்குன்னு அவங்க இவ்வளோ பெரிய கட்டை வச்சிருக்காங்க மேடம். வீட்டில் சின்ன தப்பு பண்ணா கூட அந்த பெரிய கட்டையால தான் அடிப்பாங்க. என்ன சார் சொல்றீங்க? அப்படி எல்லாமா இருப்பாங்க? அட ஆமாங்க மேடம். ஒரு நாள் கார் சரியா துடைக்கலன்னு சொல்லி என்னையே அந்த கட்டையால் அடிக்க வந்தாங்கன்னா பாத்துங்களா. என்னை அடிக்க விடாம அந்த கட்டையை நான் பிடிச்சிட்டேன். என்னை எதுக்கு அடிக்க வரீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏண்டா ராஸ்கல், நான் அடிச்ச அடி வாங்காம கட்டையை பிடிக்கிறியா? உன் உடம்புல இருக்கிற மொத்த எலும்பையும் எப்படி உடைக்கிறேன்னு பாருன்னு சொல்லி என் மேல பொய்யா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சகிக்க முடியாத அளவுக்கு என்னை சித்திரவதை பண்ண வச்சாங்க மேடம். ஏதோ எனக்கு கொஞ்சம் சர்க்கிளில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால அவங்களாம் முயற்சி செஞ்சு என்னை வெளியே எடுத்தாங்க. நீங்க சொல்றதை கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சார். ருத்ரா மேடம் அந்த அளவுக்கு மோசமானவங்களா? படு மோசமானவங்க மேடம் அவங்க. அதனால தான் இவங்க அம்மாவையும் அடிச்சு கொண்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால இவங்க அம்மா மரணத்துல எங்களுக்கு முழுமையான நீதி கிடைச்சே ஆகணும். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்ல. கமலாமாவோட உடலையும் நாங்க வாங்குறதா இல்ல மேடம். தேங்க்யூ சார். நீதி வேண்டும், நீதி வேண்டும். சமூகத்துல பொதுமக்களால பெரிய அந்தஸ்துல மதிக்கப்படுறவங்க
தனிப்பட்ட முறையில எவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. போராடுவோம் போராடுவோம் கமலாமா சாவுக்கு நீதி வேண்டும். அப்படிப்பட்ட கொடூரமானவங்க வீட்ல வேலை பார்த்த அப்பாவி கமலாமா தான் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. அந்த ஏழை தாயோட சாவுக்கு நீதி கேட்டுதான் அவங்க மக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். கலைஞர் செய்திகளுக்காக போராட்ட களத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் குகனுடன் அனன்யா. வேண்டும் வேண்டும் கமலாமா சாவுக்கு வேண்டும் வேண்டும் கமலாமா சாவுக்கு வேண்டும் வேண்டும் கமலாமா சாவுக்கு போராடுவோம் போராடுவோம் வேண்டும் வேண்டும் போராடுவோம் போராடுவோம். அந்த கமல சாவுக்கு நீதி கேட்டு தீவிரமா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கேன் அனிதா. இப்ப என்ன பண்றது? அதான் மாமா, எனக்கும் ஒண்ணுமே புரியல. அம்மாவுக்கு கால் பண்ணா பிஸினே தான் வருது. அந்த ருத்ரா ஒரு வேலைக்காரிக்கு அளவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து யார் சொல்றதே கேட்காம வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டால, அவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். சரி, ஓகே டாக்டர். அவங்க போராட்டத்தால உங்க ஹாஸ்பிட்டலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க அதை பத்தி எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. ருத்ரா பாத்துக்கிறேன். பை. மம்மி, உங்களுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண, உங்க ஃபோன் பிஸியாவே இருந்துச்சு. கமலாவோட டெத் விஷயமான பிரச்சனையை பத்தி டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதான் உங்க கால் அட்டென்ட் பண்ண முடியல. இப்போ எல்லா சேனல்லையும் அந்த பொம்பளையோட டெத்தை பத்தி தான் ஹாட் நியூஸா போயிட்டு இருக்கு மம்மி. நீங்க முதல்ல நியூஸை பாருங்க மம்மி. அவங்க அம்மாவோட மரணத்துல ருத்ரா மேடம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நீங்க எப்படி சார் சந்தேகப்படுறீங்க? உங்கள மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாருமே வெளியே இருக்கிறவங்களுக்கு கடவுள் மாதிரி தான் தெரிவாங்க மேடம். பக்கத்துல இருந்து வேலை பார்க்குற எங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. ஆனா வெளியில உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கே, அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? வேலைக்காரங்களை அடிக்கிறதுக்குன்னு அவங்க இவ்வளவு பெரிய கட்டை வச்சிருக்காங்க மேடம். வீட்டுல சின்ன தப்பு பண்ணா கூட அந்த பெரிய கட்டையால தான் அடிப்பாங்க. என்ன அடிக்க விடாம அந்த கட்டையை நான் புடிச்சிட்டேன். என்ன எதுக்கு அடிக்க வரீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏண்டா ராஸ்கல், நான் அடிச்ச அடி வாங்காம கட்டையை பிடிக்கிறியா? உடம்புல இருக்கிற மொத்த எலும்பையும் எப்படி உடைக்கிறேன்னு பாருன்னு சொல்லி என் மேல பொய்யா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சகிக்க முடியாத அளவுக்கு என்ன சித்திரவதை பண்ண வச்சாங்க மேடம். என்ன சார் சொல்றீங்க? அப்படி எல்லாமா இருப்பாங்க? படு மோசமானவங்க மேடம் அவங்க. அதனாலதான் இவங்க அம்மாவையும் அடிச்சு கொண்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால இவங்க அம்மா மரணத்துல எங்களுக்கு முழுமையான நீதி கிடைச்சே ஆகணும். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்ல. கமலாமாவோட உடலையும் நாங்க வாங்குறதா இல்ல மேடம். வேண்டும் வேண்டும் கமலாமா சாவுக்கு போராடுவோம் போராடுவோம். பாத்தீங்களா மம்மி, அந்த பொறுக்கி ராஸ்கல் நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு சொல்றோம். இந்த ராஸ்கல் கிட்ட வாக்குமூலத்தை வாங்கி கேஸ ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணி வெளியிலே வர முடியாத அளவுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஆனா அந்த சப்தகிரி தான் மாட்டி போன்ற பயத்துல தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ரவிக்குமாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. இப்போ இவருக்கு சாதகமா இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்தை இங்க கொண்டு வந்து அஸ்வினை பெயில் எடுத்திருக்காங்க. சப்தகிரி தூண்டி விட்டுதான் அஸ்வின் இப்படி அத்தை மேல அபாண்டமா பழிய போட்டிருக்கான். சப்தகிரி நம்ம பிசினஸ் எதிரி. அதனால அந்த பொறுக்கியை தூண்டி விட்டு இப்படி எல்லாம் பண்றான். சரி, ஆனா அந்த செத்து போன கமலா பொண்ணு நம்ம காலேஜ்ல தானே படிக்கிறா. அந்த பொண்ணோட படிப்பு செலவு மொத்தத்தையும் ருத்ரா தானே ஏத்துக்கிட்டா. அதுக்கான நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது இருக்கான்னு பாத்தியா? அவன் கூட சேர்ந்துகிட்டு ருத்ரா மேல கொலைப்பழி சுமத்திக்கிட்டு இருக்கா.
மம்மி மேல இப்படி ஒரு பழி வர்றதுக்கு இதோ நிக்கிறாளே இவதான் மாமா மூல காரணமே. உங்க மான மரியாதை எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்றது இவதான் மம்மி. அனிதா, நடந்த விஷயத்துக்கும் சக்திக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப தேவையில்லாம அவளை எதுக்கு இதுல இழுத்துட்டு இருக்க? என்ன மம்மி இப்படி சொல்றீங்க? அந்த நோயாளி பொம்பளை இவ வேலைக்கு சேர்த்து விட்டதுதான் இப்ப வேணையே. இவ பாட்டுக்கு மார்க்கெட்டுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தமான்னு இருந்திருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வயசான காலத்துல பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு அம்மா வேலை தேடி அலையிறப்ப மனசாட்சி இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் தோணும். அதனாலதான் சக்தி கமலாவை கூட்டிட்டு வந்தா. நானும் அவங்க நிலைமைய பார்த்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இதுல சக்தி மேல எந்த தப்பும் இல்ல. அந்த அம்மா நம்ம வீட்டுல இறந்து போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? என்ன சக்தி, இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு அனிதா உன்னை திட்டினாளா என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் அனிதா என்ன திட்டலம்மா. அனிதாவும் அம்மாவும் அவளை திட்டுறத என்னைக்கு அவ நம்ம கிட்ட சொல்லியிருக்கா? அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கா. ஆனா இந்த 2 பேரும் கண்டிப்பா திட்டிருப்பாங்க. இல்லைங்க சார், என்ன அவங்க அப்படி திட்டல. என் மனசாட்சி ஒருத்தி தான் நான் அழுதுட்டு இருக்கேன். உன்னாலதான் இப்படி நடந்துருச்சுன்னு நீயே ஃபீல் பண்ணாத சக்தி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த பொம்பளை இங்க கூட்டிட்டு வந்ததாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி பக்கத்திலே வச்சுக்கிறோம்னு நினைக்கிற பாரு. உன் பெருந்தன்மையான குணம் உன்னை தவிர இந்த உலகத்துல யாருக்குமே வராது. மம்மியும் சிவாவும் இந்த சூழ்நிலையில கூட அவ்வளவு விட்டு கொடுக்காம தூக்கி வச்சு பேசுறாங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. சரி ருத்ரா, பிரச்சனை இவ்வளவு தீவிரமா போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. பார்க்கலாம். சக்தி, சக்தி, உள்ள போ. ஓ, பிரச்சனை வரும்போது சாதாரணமா இல்ல, பெரிய அளவுல வரதானே செய்யும். கர்மா உன்னை சும்மா விடாதுல்ல. நீ கோடீஸ்வரியா? பிச்சைக்காரி நீ. உன்கிட்ட ஒண்ணும் இல்ல. புருஷன் இருக்கானா? ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். துரோகத்தை நீ தோள்ல தூக்கி போட்டிருக்க. அது உனக்குள்ள விஷமா மாறி போயிருக்கு. தூரமா இருக்க வேண்டியது பக்கத்துலயும், பக்கத்துல இருக்க வேண்டியது தூரமாவும் இடம் மாறி இருக்கு. நீ தோஷக்காரி. தோஷம் ஜலதோஷம். உன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிற விஷயம் உனக்கு தான் தெரியல.
நீங்க என்ன சொல்றீங்க? நான் அப்படி என்ன பெரிய பொக்கிஷத்தை பறி கொடுத்துட்டேன்? அதை சொல்றதுக்கு தான் மேடம் நான் உங்களை வர சொல்றேன். இவ்ளோ நாளும் நீங்க யாரெல்லாம் உங்க சொந்தம் நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உங்க சொந்தம் கிடையாது. போலீஸ் வண்டி வருது. எதுக்கா இருக்கும் தெரியலையே. நம்ம எதுக்கும் ஒளிஞ்சுப்போம். வாங்க. அத்தை, கமலாமா சாவுக்கு நீங்க தான் காரணம்னு மீடியா எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க அத்தை. நாமளும் அதே மீடியா மூலமா உங்களுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தண்ணில விளக்கம் கொடுத்துடலாம் அத்தை. அப்படி பண்றதுனால பொது வெளியில எந்த நல்ல அபிப்பிராயத்தையும் ஏற்படுத்த முடியாது சிவா. பொதுவா பணக்காரங்கனாலே தப்பானவங்க நேர்மையான வழியில முன்னுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க மேல எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் அது உண்மையாதான் இருக்கும்னு எல்லாரும் நம்புவாங்க. இது நம்ம சமூகத்தோட புத்தி. அதனால தன்னிலை விளக்கம் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்பனா இந்த பிரச்சனையை எப்படிதான் மம்மி சால்வ் பண்றது? சட்ட ரீதியா தான் இதை சால்வ் பண்ணணும். நமக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதுதான். நம்ம லாயரை வச்சு இது சம்பந்தமா பேசி அடுத்து நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். ருத்ரா, போலீஸ் வராங்க. மேடம், ஐ எம் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம். உட்காருங்க சார். தேங்க்யூ. உங்களுக்கு தான் எனக்கு நல்லா தெரியுமே. ஏற்கனவே இங்க டியூட்டி பார்த்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போனவர் தானே நீங்க? பரவாயில்லையே, இவ்வளவு நாளைக்கு அப்புறமும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களை எப்படி என்னால மறக்க முடியும்? நீங்க தான் என்னோட பிசினஸ் எதிரி சப்தகிரிக்கு ரொம்ப பிடிச்சமான இன்ஸ்பெக்டர் ஆச்சே. சரி, இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? உங்க வீட்டுல வேலை பார்த்த கமலாங்கிறவங்க இங்கேயே இறந்து போயிருக்காங்க. அது சம்பந்தமா உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் மேடம். எங்க வீட்டுல வேலை பார்த்த கமலா இறந்து போனது உண்மையிலேயே எங்க எல்லாருக்கும் மனவேதனையா தான் இருக்கு. அதுக்காக நீங்க எப்படி சார் என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க? இறந்து போன கமலா அம்மாவோட பொண்ணு அவங்க அம்மா சாவுக்கு நீங்க தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில தான் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் மேடம். நான் எதுக்கு சார் அவங்கள கொலை பண்ணணும்? எனக்கு அவங்களுக்கும் என்ன பகை இருக்கு? ஒருவேளை அவங்களோட நடவடிக்கை எனக்கு பிடிக்கலன்னா வேலையை விட்டு அனுப்பியிருப்பேனே தவிர நான் அவங்கள கொலை பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு சார்? இத பாருங்க, நேத்து வீட்டுல எல்லாரும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போயிட்டாங்க. நானும் சிவாவும் கம்பெனி ஆடிட்டிங்க்கு போயிட்டோம்.
நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல மறந்துட்டதுனால அதை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்த பார்த்தப்பதான் மூச்சு பேச்சு இல்லாம கமலா கீழே விழுந்து கிடந்தாங்க. நான் தான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க டாக்டர் செக் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க இறந்து போன விஷயமே எனக்கு தெரியும். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கூட அவங்க இயற்கையா இறந்து போனதா தானே சொல்லுது. அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவை நான் கொலை பண்ணிட்டேன்னு நீங்க எப்படி என்ன அரெஸ்ட் பண்ண வந்தீங்க? இதெல்லாம் நீங்க கோர்ட்ல சொல்ல வேண்டிய காரணம் மேடம். எனக்கு இது தேவையில்லாதது மேடம். அந்த அம்மாவோட பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஸ்டேட்டஸ் தெரியாம அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களா? ஆமா மேடம், அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது எங்களோட டியூட்டி. அந்த கொலையை நீங்க பண்ணிருந்தா உங்களுக்கு எதிராக நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை அரெஸ்ட் பண்ணலாம்ல? அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் என் மேல கொடுத்தா துறை ரீதியான விசாரணை என் மேலே நடக்கும் மேடம். அதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். அந்த விசாரணையில நான் குற்றவாளின்னு தெரிஞ்சா என்னையும் அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. இங்க சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான். இங்க யாருக்கும் விதி விலக்கெல்லாம் கிடையாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. மேடம், இறந்து போன கமலாம்மா பொண்ணுக்கு சப்போர்ட்டா அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் பொதுமக்களும் நியாயம் கேட்டு பெரிய அளவுல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாவிலையும் இந்த நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அவங்க கோரிக்கைக்கு செவி சாய்க்காம ஏதோ போலீஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்களை கேள்வி கேட்கிறாங்க மேடம். கமலாவோட பொண்ணு நர்மதா என் மேல சுயபுத்தியோட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எனக்கு எதிரா போராட்டம் பண்ணணும்னு அவ நினைக்கல. அஸ்வினுங்கிற ஒரு அயோக்கிய ராஸ்கலுடைய தூண்டுதலின் பேர்ல தான் அவ இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும்ல இன்ஸ்பெக்டர் சார். என்ன மேடம், அந்த அஸ்வினுக்கு எனக்கும் என்னமோ தொடர்பு இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே? அவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத உங்க மனசாட்சியை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்றது உங்க போலீஸ் ரெக்கார்ட் பிரகாரம் அந்த அஸ்வின் இப்போ பெயில்ல இருக்கிற ஒரு குற்றவாளின்னு உங்களுக்கே தெரியும்ல. அவன் அந்த போராட்டத்துல கலந்திருக்கான்னா அது அவன் தூண்டுதல்ல தானே நடந்திருக்கும். யாரோட தூண்டுதல்ல அந்த போராட்டம் நடக்குதுன்னு எங்களுக்கு தேவையில்லை. பாதிக்கப்பட்டவங்களோட பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் எங்களுக்கு முக்கியம். அது என்கிட்ட இருக்கு. நான் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிறது தான் என்னோட வேலை. இங்க பாருங்க, இதுக்கு மேலேயே ஆர்கியூ பண்ணி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் வாங்க போலாம். கூட்டிட்டு வாங்க. சார், எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க சார். கமலா அம்மா சாவுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. எங்க ருத்ராமா ஒரு எறும்ப கூட கொல்ல மாட்டாங்க சார். அவங்களுக்கு எல்லாரையும் வாழ வைக்க தான் சார் தெரியும். யாரையும் அழிக்க நினைக்க மாட்டாங்க சார். அவங்கள ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாதீங்க சார். என்னம்மா, நீயோ இவங்க பொண்ணா? இல்ல சார், இந்த வீட்டோட வேலைக்காரி. ஏமா, இந்த வீட்டுல இறந்து போனது உன்ன மாதிரி வேலை பார்த்த ஒரு வேலைக்கார அம்மா தானே? நியாயமா நீ அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். உன் முதலாளி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. போலீஸ் என்ன எப்படி அரெஸ்ட் பண்ண வரும்? அப்போ ஓடி வந்து கெஞ்சி ஒப்பறிவேன்னு இவங்க உன்கிட்ட சொன்னாங்களா? சொல்லுமா. அதையும் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து உன்னை பத்திரமா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இன்ஸ்பெக்டர், உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. இந்த வீட்டு வேலைக்காரின்னு அவதான் சொல்லிப்பா. ஆனா நான் அவளை என் பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன்.
என் மேல இருக்கிற அன்புல தான் அவ இங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளை யாரும் இங்க கட்டாயப்படுத்தி எல்லாம் வைக்கல. அத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். சரி நீங்க வாங்க கிளம்பலாம். மம்மி, ருத்ரா ருத்ரா அம்மா, அம்மா நீங்க போகாதீங்கம்மா. சார், சார், எங்க ருத்ராமாவை விடுங்க சார். அவங்களுக்கு பதிலா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். அந்த கமலாமாவை நான் தான் இங்க வேலைக்கு சேர்த்து விட்டேன். எங்க ருத்ராமா மேல இப்படி அபாண்டமா கொலை பழி வர்றதுக்கு நான் தான் சார் காரணம். அதனால என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. எங்க முதலாளி அம்மா ரொம்ப நல்லவங்க சார். அவங்கள வச்சு நிறைய பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள தயவு செஞ்சு விட்டுருங்க சார். நான் வேணா உங்க கூட வரேன் சார். அவங்களுக்கு பதிலா உன்னெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுமா. யார் மேல கம்ப்ளைண்ட் இருக்கோ அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் சட்டம். வரோம் போ. வாங்க சார். வேண்டாம் சார், வேண்டாம். சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறா பாரு. வேண்டாம் சார். இங்க பார், இப்ப நீ தள்ளி போறியா இல்லையா? நான் போக மாட்டேன் சார். மேடம், உங்களை நாகரிகமான முறையில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு நான் நினைக்கிறேன். இப்படிலாம் வழி மறிச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த பொண்ணை அடிச்சு துரத்திட்டு உங்க கையில விலங்கு போட்டு இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். என்ன சொன்னீங்க? என் அத்தைக்கு ஹேண்ட் கஃப் போட்டு எடுத்துட்டு போயிடுவீங்களா? அது உங்களால முடியுமா? அத்தை, நீங்க உடனே டிஜிபிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. சார், நீங்க யாருக்கு வேணாலும் கால் பண்ணி பேசுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா ருத்ரா மேடத்தை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படிதாங்க எனக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு. அதனால நீங்க யாருக்கு கால் பண்ணாலும் இந்த சூழ்நிலையில யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. மேடம் வாங்க. சார், சார், ப்ளீஸ் சார். ஏய், இன்ஸ்பெக்டர், என் மேல இருக்கிற பாசத்தினாலதான் இவ இப்படி பண்றா. சக்தி, அவங்க கடமையை செய்ய வந்திருக்காங்க. அத நாம தடுக்கிறது தப்பு. நீ அமைதியா இரு. என்னால தானம்மா உங்களுக்கு இந்த நிலைமை. உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நேத்தே நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? இப்பவும் நீ அதையே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எனக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இரு. இன்ஸ்பெக்டர், போலாம். மம்மி, மம்மி வேண்டாம் மம்மி. மம்மி வேண்டாம்மா. மம்மி போகாதீங்க. ப்ளீஸ் மம்மி. மம்மி போகாதீங்கம்மா. மம்மி போகாதீங்க மம்மி. ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ் மம்மி சொன்னா கேளுங்க. சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். ப்ளீஸ் மம்மி வேண்டாம் மம்மி. மம்மி போகாதீங்க மம்மி. மம்மி ஐயோ, கமலா இந்த வீட்ல செத்ததால ஒருவேளை போலீஸ் நம்மளதான் விசாரிக்க வந்துட்டாங்களோன்னு பயந்தே போயிட்டேன். ஆனா ருத்ராமாவை கூட்டிட்டு போறாங்க, ஒன்னும் புரியலையே.
வண்டியில ஏத்துங்க. மம்மி மம்மி உங்களை ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டு என்னால வீட்ல இருக்க முடியாது மம்மி. நான் உங்க கூடவே வரேன் மம்மி. டைம் ஆகுது, சீக்கிரம். என் மம்மியோட சேர்த்து என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். அட என்னம்மா, வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு, வெளியில நீயா? இங்க பாருமா, உங்க விருப்பப்படிலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. உங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, அதனால அரெஸ்ட் பண்றோம். ஓ, ருத்ராவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா? போங்க. மம்மி என்னை விட்டு போகாதீங்க மம்மி. நான் என்ன உன்னை விட்டு நிரந்தரமாவா பிரிஞ்சு போறேன்? மம்மி சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். மம்மி இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காம தைரியமா இரு. மேடம் கிளம்பலாமா? 5 நிமிஷம் இன்ஸ்பெக்டர். சிவா, அத்தை, போலீஸ் அவங்க டியூட்டியை செய்ய வந்திருக்காங்க. நீ நம்ம லாயர் சங்கரை மீட் பண்ணி அடுத்து என்ன பண்ணணுமோ அதுக்கான ஏற்பாடு பண்ணு. சரிங்க அத்தை. ஹனி, என்னோட லாக்கர்ல நம்ம கம்பெனி சம்பந்தப்பட்ட முக்கியமான அக்கவுண்ட்ஸ் ஃபைல்ஸ், ஷேர் மார்க்கெட் ஃபைல்ஸ், பாஸ்வேர்ட் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸுமே இருக்கு. நான் வர வரைக்கும் நீ தான் அது எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும். மம்மி ஏன் மம்மி இப்படி பேசுறீங்க? நீங்க இன்னைக்கும் நாளைக்கும் வந்துருவீங்க. என்ன பயமுறுத்தாதீங்க மம்மி. சொல்றத கேளு அனி. மம்மி சிவா, சீக்கிரம் நான் வெளியில வர மாதிரி பாரு. என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியே கொண்டு வரேன் அத்தை. அண்ணன், அண்ணி, வீட்டை பொறுப்பா பாத்துக்கங்க. நீ இல்லாத வீடு வீடாவா இருக்க போகுது? நீ வெளியில வர வரைக்கும் நாங்க எல்லாருமே அழுதுகிட்டே தான் இருப்போம் ருத்ரா. சக்தி, எப்பவும் போல பொறுப்பா நீ வீட்டை பாத்துக்கணும். என்ன? மேடம் போலாம். போலாம். மம்மி வேண்டாம் மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி சொன்ன கேளுங்க, போகாதீங்க மம்மி. மம்மி 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 போகாதீங்க ப்ளீஸ் மம்மி. அத்தை, மம்மி மம்மி போகாதீங்க மம்மி. அழாத மம்மி ப்ளீஸ் மம்மி சொன்ன கேளுங்க. போலாம். மம்மி மம்மி உங்களை விட்டுட்டு போகாதீங்க. அம்மால வந்து தப்பு இல்ல சார். மம்மி 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 அம்மா அப்பாடா, எப்படியோ எல்லா பொறுப்புகளையும் நம்ம பொண்ணு கையில கொடுத்துட்டாங்க. இப்பதான் மனசு திருப்தியாகவும் சந்தோஷமாவும் இருக்க. ஹே, நல்லவ மாதிரி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கியா? உன்னாலதான் என் மம்மிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ சொல்ற மாதிரி இவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா அனிதா. நம்ம குடும்பத்தோட ஆணிவேரா இருந்த ருத்ராவையே கொலை கேஸ்ல உள்ள அனுப்பிச்சிட்டாலே. இதே மாதிரி நம்ம எல்லாரையும் உள்ள அனுப்பிட்டு இந்த வீட்டுக்கே எஜமானி ஆகுறது தான் இவளோட எண்ணமே. அதுல இப்ப முதல் படியை எடுத்து வச்சிட்டா. நான் சாகுற வரைக்கும் ஒரு வேலைக்காரியா விசுவாசத்தோட இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கம்மா. நீங்க சொல்ற மாதிரி என்னெல்லாம்
எனக்கு கனவுல கூட வராது. நீ எவ்வளவு பெரிய விஷம்னு நாங்க எல்லாரும் கண்ணாலே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமே. அத பூசி மழுப்புறதுக்கு கண்ணீர் விட்டு அழுதா உன்னை நல்லவன நாங்க நம்பிடுவோமா? அம்மா, சக்தி என்னம்மா தப்பு பண்ணா? இப்ப எதுக்கு அவளை காயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க? நானும் அனிதாவும் இவளை காயப்படுத்தி பேசல. எங்க மனசுல இருக்கிற வேதனையை தான் வெளிப்படுத்திட்டு இருக்கோம். ஆமாண்டா சிவா, எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்த பொம்பளைய இங்க கூட்டிட்டு வந்து வேலையில சேர்த்து விட்டதுனால தானே இவ்ளோ பிரச்சனை. அந்த பொம்பளை பசிக்குதுன்னு சொன்னா சோறு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும், இல்ல 100 200 கையில கொடுத்து அனுப்பியிருக்கணும். அப்படிலாம் எதுவும் பண்ணாம ஒரு நோயாளி பொம்பளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ இங்கேயே செத்து போயிட்டால. அவளுக்கு பரிதாபப்பட்ட பாவத்துக்கு ருத்ரா ஜெயிலுக்கு போயிட்டா. இதெல்லாம் இவளால தானே நடந்துச்சு. அப்ப இவன் மேல கோபம் வராம வேற என்ன வரும் சொல்லு? உங்க எல்லாருக்கும் சக்தியை திட்டுறதுக்கு ஒரு காரணம் வேணும். அதனாலதான் அதை கெட்டியா பிடிச்சு திரும்ப திரும்ப அதையே சொல்லி திட்டிட்டு இருக்கீங்க. அந்த சாவுல கொலைப்பழிய சுமந்துகிட்டு இருக்கிற அத்தையே இதுக்கும் சக்திக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க யாரும் இது விடுறதா இல்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க எல்லாரோட நோக்கம் என்ன? இந்த பிரச்சனையை காரணமா வச்சு சக்தியை திட்டுறதா, இல்ல இந்த கேஸ்ல இருந்து அத்தையை வெளியே கொண்டு வர்றதா? சத்தியமா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க தான் சொல்லணும். என்ன ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே நிக்கிறீங்க? உங்களை தான் நான் கேக்குறேன். அத்தையை வெளியே கொண்டு வரணுமா, இல்ல சக்தியை திட்டிக்கிட்டே இருக்கணுமா? சொல்ல நீ. மம்மியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் சிவா, அதுதான் முக்கியம். அப்படின்னா அத பத்தி மட்டும் பேசுங்க. சக்தி, நீ வீட்டுக்குள்ள போ. சரி, அத்தையை உடனே ஜாமீன்ல எடுக்கணும். நான் போய் லாயரை பாக்குறேன். சிவா, என்ன? நானும் உன் கூட வரேன். என்ன சிவா யோசிக்கிற? அனிதாவையும் கூட கூட்டிட்டு போ. சரி, என் கூட வா. நீ வா. ஐயோ அண்ணா, உங்க முதலாளி ருத்ரம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா மாறி, கமலா கதை முடிஞ்சதுன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா ருத்ராவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் எனக்கு கூடுதலா ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க. அண்ணே, வேலைக்காரி கமலாவுக்கு உங்களை பத்தி ஏதோ ரகசியம் தெரியும். அந்த பொம்பளைக்கு பழைய ஞாபகம் திரும்பிச்சுன்னா நீங்க பெரிய ஆபத்துல மாட்டிப்பீங்கன்னு அந்த பொம்பளைய தீர்த்து கட்டணும்னு சொன்னீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே அந்த கமலாவோட கதை முடிஞ்சுது. அதுக்காக நீங்க சந்தோஷப்படுறீங்க. சரி, உங்க முதலாளி அம்மாவை அரெஸ்ட் பண்ணதுக்காக எதுக்கு சந்தோஷப்படுறீங்க? அதானே எனக்கு புரியல. ஏன்னா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா கமலாவை கொன்னது ருத்ரா தான் தீர்ப்பாகி ருத்ரா ஜெயிலுக்கு போயிடுவா. எப்படி நான் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பாகும்னு? அஸ்வின்கிற ஒரு பெரிய கிரிமினல் கமலாவுடைய பொண்ணுக்கு பின்பலமா இருந்த அவளை தூண்டி விட்டு ருத்ராவை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கான். அதே போல கோர்ட்லயும் கமலாவை கொன்னது ருத்ரா தான் போலியான ஆதாரங்களை திரட்டி அதை நிரூபிச்சு அவளை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டான். அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். சரிண்ணே, அவங்க அப்படியே ஜெயிலுக்கு போனாலும் அதனால உங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு? பெரிய ஆதாயம் இருக்கு. ருத்ராவோட ஒட்டுமொத்த சொத்துக்கும் அவ ஒரே பொண்ணான அனிதா தான் பொறுப்பா இருப்பா. அதுக்கப்புறம் அந்த சொத்தை எல்லாம் நிர்வகிக்கிற பொறுப்பு அனிதா கைக்கு வந்துடும்.
அடடா, நினைச்சு பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க பொண்ணு சக்திக்கு அந்த சொத்தெல்லாம் கிடைக்க போகுதுன்னா அதுக்காக நீங்க சந்தோஷப்பட்டா சரி. ருத்ராவோட பொண்ணுக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது, நீங்க ஏன் பேரானந்தப்படுறீங்க? ஐயோ, நாம பாட்டுக்கு சந்தோஷத்துல நிதானம் இல்லாம பேசிட்டோம். இவன் டக்குன்னு பாயிண்ட பிடிச்சிட்டானே. ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்கறானே. சக்தி என் பொண்ணு இல்ல, அனிதா தான் என் பொண்ணுன்னு ஒரு உணர்ச்சி வேகத்துல சொல்லி இருந்தா இவனுக்கும் அந்த ரகசியம் தெரிஞ்சு போயிருக்குமே. நல்ல வேளை சுதாரிச்சுக்கிட்டான். உண்மைய உளறி கொட்டி இருந்தா அப்புறம் இவனை கொல்றதுக்கு இன்னொருத்தனை தேடி அலைய வேண்டி இருந்திருக்கும். என்னண்ணே பதிலே காணோம்?